7ஆம் நிலை இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. கள்வனை போல் என்னை பிடித்தார்கள், கசையால் அடித்தார்கள், முள்மொழி சூடினார்கள், ஏளனம் செய்தார்கள். போதாதென்று என் மீது சிலுவையையும் சுமத்துகின்றார்கள். வேறு வழி இல்லாமல் தான் நான் சிலுவை சுமக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா? என் தந்தையை கேட்டிருந்தால் 12,000 பெரும் படைப்பிரிவுகளை அனுப்பி என்னை காக்காமலாய் இருந்திருப்பார். நல்ல ஆயன் நான் என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்க தயாராகிவிட்டேன். வேறு வழி இல்லாமல் அல்ல, மனமுவந்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற உங்கள் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக சிலுவையை சுமக்க தயாராகிவிட்டேன். அன்று மட்டுமல்ல, இதோ உங்கள் நடுவிலே தொடர்ந்து சிலுவையை சுமக்கின்றேன். நான் ஊனமுற்ற அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கனிவோடு சுமந்து காக்கின்றாளே, அந்த தாய் நான் தான். படுத்த படுக்கையாக கிடக்கும் பெற்றோர்களை பாசத்தோடு பராமரிக்கின்றாளே அந்த பெண், அவர் நான் தான். விதவையான தன் சகோதரியை, அவருடைய குடும்பத்தை அரவணைத்து அடைக்கலம் கொடுக்கின்றானே, அந்த மனிதனும் நான் தான். இந்த சுமைகளை எல்லாம் உதறிவிட்டு ஓடிவிட நினைக்காமல் மகிழ்ச்சியோடு எனக்காக நீ சுமக்கும் போதெல்லாம் என்னைத்தான் பிரதிபலிக்கின்றாய்.